ஹாய் அன்பு மக்களை, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏலக்காயை தினம் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தெரியும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப வேலையின் காரணமாக நிறைய நாளாட்டு எனக்கு வீடியோ போட முடியல. திரும்பி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஆதரவு தரணும். இதுவரைக்கும் ஆதரவு தந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் எண்ணி போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏலக்காயை எடுத்து அதை நல்லா தட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி வச்சு அந்த ஏலக்காயை அதில் போட்டு அந்த நல்லா கொதிக்க விடணும். 2 கப்பு தண்ணி 1 கப்பு தண்ணி ஆகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அது ஆறின பிறகு ஒரு கப்பில் ஊற்றி அதை குடிக்கணும். இந்த டிப்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி செய்து குடிக்கும்போது சடனாக அந்த வயிறு வலி சரியாகும். அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து குடிக்கும்போது செரிமான பிரச்சனையும் சரியாகும், வாய் துர்நாற்றமும் சரியாகும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அது சூட்டு பெயினாக இருந்தால் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது வலி குறைஞ்சிரும். அப்படி வலி குறையலைன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இன்னும் சில பேருக்கு படுத்த உடனே எப்போவும் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்து குடிக்கும்போது அந்த இருமல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி சளி பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி செய்து குடிக்கும்போது கண்டிப்பாக சளி பிரச்சனையும் அப்படியே குறைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடிக்கடி வீட்டில் செய்து குடிங்க. நீங்கள் யாராவது செய்து பலன் அடைஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.